லெட்ட விடாத ரத்தத்தை காணமே. அமானுஷமான விஷயம்லாம் நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். இங்கேருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வருதியா யாரு அந்த தெரியுதே இல்லையா? அந்த வருது பாரு. ஏன் லூசு இருக்காங்க, வருது பாரியா. ஹலோ கைஸ், நீங்கள் இன்வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலேயே நான் சைடு போகும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் சவுண்டெலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோக்காண்டி தான் நம்ம இப்போ ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே உண்மையிலேயே நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இதை காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து த்ரில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம காமெடி வீடியோ தான் நிறையா போட்டுருக்கோம் நம்ம சேனலில். இது எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது தெரியல, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ இந்த இடத்துல நடந்திருக்கு சொன்னீங்களா, அது என்ன? நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பத்தூர்ல வந்து வேலைக்கு கம்பெனிக்காக வந்தேன். அந்த வந்த புதுசில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒசூர்லேருந்து வரும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நடந்து வந்தோம். அப்போ லோக்கல் பசங்க எல்லாம் அவங்க எங்கள் கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே நிறைய மாவட்டத்தில் நடக்கும் ப்ரோ, ரேப் பண்ணி போட்டுருவாங்க, எங்கேயாவது கொலை பண்ணிட்டு வந்து விட்டுருவாங்க, நிறைய பேர் தூக்க மாட்டே இறந்துருக்காங்க, அவங்க ஆத்மங்க சுற்றுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே ஒரு மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்ப சரி ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியலாக பார்த்துட்டு மரத்தில் இங்கே தூக்க மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கோம். ஆசமாக இருக்குது. இப்போ ஏதோ சவுண்டு கேட்குது, எனக்கும் படபடம் தான் இருக்குது. நம்ம தான் பார்த்து சேஃப் பண்ணலாம். ஸோ சர்வே பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிச்சுவல் பண்ணுறதுக்கு நிறையா மெட்டீரியல் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ ரிச்சுவல் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நானுமே வெயிட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னதுங்க இது? அது என்ன ப்ரோ புத்தா, என்ன ப்ரோ அது இப்படி இருக்கு? மரம் மரத்தை தாங்க அந்த தூக்கு மாட்டி விழுந்தாங்கல்ல, அப்ப கழட்ட முடியாத சுச்சுவேஷன்ல அந்த மரத்தை வெட்டி விட்டுட்டாங்க. அந்த கிளையை அந்த மரத்தை சுத்தி அந்த பச்சைல கம்பு நட்டுருப்பாங்க பாருங்க, தெரியுதா பாருங்க. சவுதி அரேபியாவில் வாழ வேண்டிய மரம்லாம் இங்கே வந்து முளைச்சிருக்குது. ஏன் எப்படிங்க ஈச்ச மரம்லாம் இங்கே? பக்கம் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கம்பி அடிக்கிற போட்டிருக்காங்க. நம்ம இதை தான் கிராஸ் பண்ணி போகணுமா? இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணலாம். எங்க கிராஸ் பண்ண வேணாம், நம்ம தாண்டி போவோம். கல்லூர் தான் அங்கேயும் தான் சம்மதி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளை நிறைய அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இங்கே ரிச்சுவல் பண்ணலாம், இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே கேரி ஏங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே பண்ணலாங்க, நல்லா இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ, அங்கே பண்ணலாம் வாங்க. டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது. எங்கள் புளிய மரத்தில் நான் ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன், புளிய மரத்துக்கு அடியில் முனி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? சரி, உண்மை தானே சொல்றீங்க? உண்மை தானே சொல்றீங்க? இப்போ நான் பேய் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைப்பா என் வாழ்க்கையில. 20 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் பேயை பார்த்தது இல்லை. இருங்க, பேயை நான் பார்த்தது இல்லை. ஓகேவா? இன்னைக்கு ரிச்சுவல் பண்றேன்னு இருக்கீங்க, எனக்கு பண்ணி வரவங்க நான் நம்புறேன் பேய் இருக்குண்டு. நான் இது வரைக்கும் நீங்க என்ன கட்டுக்கதையை சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஆயிடுச்சுன்னா வாங்கிடுச்சுன்னா குழந்தை குட்டிக்காரன் விட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ரியலாகுதுன்னு சொல்றேன். சவுண்டு கேக்குது. ஏங்க சவுண்டு கேட்க தாங்க செய்யும். ரிச்சுவல் பண்ணலாம். ரிச்சுவல் பண்றது நேரத்துலங்க சேஃப்டி நம்ம பார்க்கணும்ல. சரி வாங்க, அங்கே தான் போய் தான் பார்ப்போமே என்னதான் நடக்குதுண்டு. ஏங்க வாங்க. எப்படிங்க? இல்லை இது விட்டுரு, அப்படியே போயிட்டு வண்டிட்டு நல்லா. இங்கிட்டு தாண்டியே போங்க. வேணாம். நம்ம தாண்டலாம். ஒரு நிமிஷம் பிடிக்கும் நம்பலாம். ரிச்சுவல் வேணும்ன்றான். பாப்போமே என்னன்னா நடக்குது. கை பார்த்து ப்ரோ. பார்த்து வாங்க, கிழிச்சிருப்பு இலையெல்லாம் ஒடிக்கிற மாதிரி சவுண்டு வருது. அங்கே பாருங்க. எனக்கு இந்த மரத்துலேயே நம்ம இருக்கிற மாதிரியே தெரியாது ப்ரோ. இந்த இடம் பெட்டே இருக்கிற மாதிரி எங்க பாதை தாங்க
தெரியாத கதையை சொல்லாதீங்க சரிங்களா? தெரியாத கதை லத்தா, ரிச்சுவல் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் தெரியும் வா. இது ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்க, அதான ப்ரோ? ஏங்க ஒத்தை இடி பாதை ரெட்டை இடி பாதைன்ட்டு வாங்குங்க சாத்திட்டு. நீங்க வேற காமெடி பண்ணாம பேய் வீடியோ எடுக்க வந்தா பேய் வீடியோ மட்டும் எடுங்க. எனக்கு பேயை காட்டுங்கப்பா. ப்ரோ இது ஒத்தடி பாதையில் இந்த ரிச்சுவல் பண்ணலாம் ப்ரோ. 2 புளிய மரம், இந்த சைடு புளிய மரம், அந்த சைடு புளிய மரம். எப்பா மரத்துக்கு நேரா பண்ணலாம் வாங்க. இந்த இருக்கு, இங்கிட்டும் புளிய மரம்ப்பா, இங்கிட்டும் புளிய மரமா கூட்டு வந்திருக்காங்க. பாப்பா என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவோம் இன்னைக்கு. ப்ரோ இங்கே பண்ணலாம் ப்ரோ ரிச்சுவல். ஏன்னா புளிய மரம் முடியாது, எதாவது பார்க்கலாம். மரத்தாவே இவன் கண்ணு நம்ம மரத்தாவே கட்டிட்டாங்க ப்ரோ. இது பண்ணலாமா ப்ரோ இங்க பண்ணலாம் ப்ரோ. இந்த மாதிரி தான் ஏங்க அப்பா இது கேமரா புளிய மரத்தையெல்லாம் பறிக்க மாட்டாங்களா ப்ரோ? அப்போ எப்பயுமே அப்படியே இருக்கு. இல்ல ப்ரோ, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தூக்கு மாதிரி சேர்க்க மாட்டாங்க, அறுத்துட்டு போக மாட்டாங்க. ஆமா இது சரி. அதான் நான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு. இருங்க எப்பா, நீ கொஞ்சம் தள்ளி பண்ணினா நீ எதுக்கு கவலைப்படுற? இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஒத்தையடி பாதை சரிங்களா, உங்களுக்கு அதுவும் அமைஞ்சிருச்சு. 2 மரத்துக்கு நடுவுலயே மாண்டுருச்சு புளிய மரம். 2 மரமே புளிய மரம் பாத்துக்கோங்க, 2 மரம் புளிய மரம். அப்போ புளிய மரத்துக்கு நடுவுல முனி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்ப அந்த முனியை வர வைக்கிறதுக்கு அங்கேயே வச்சு பண்ணுவோம். தூக்க போட்டிருக்கான்னு வேற சொல்றீங்க. இங்க பண்ணலாம். ஏதோ நம்பர் 196. ஆமா 3 புளிய மரம் ஒண்ணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த இடம் தான். இங்கே தானா? அங்கே மரத்தில் பாரு, சுற்றி பாரு. எங்க அவர் சொன்ன நம்பர் தாங்க. உண்மையிலே இருக்கா? நிறைய போவாத அந்த மரத்தை சுத்தி நிறைய சிலந்தி பூச்சி அது இதுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது 190. இங்க பாரு மண்டகர டேய் வாடா டே வாடா டே. அந்த எல்லாமே அது ஆத்மாத்தா வந்துருத்தா. இங்க வாடா டே, இங்க வாடா டே. அது 190 மாதிரி இருக்கு. நல்லா பாரு, அழிஞ்சிருக்கா? அழிஞ்சிருக்கு. டேய் அழிச்சிருக்காங்கடா அது வீணுக்குன்னு. யாரோ அழிச்சிருக்காங்க பாரு. டேய் சவுண்டு பாரு, இங்க வேற ஏதாவது சவுண்ட் கேட்குறாங்க. வாடா வெளியே வாடா, வெளியே வாடா. நீ கிளம்பிடலாமா? கூடு கிளம்பிடலாமா? எங்கேயும் போயிடாத, தனியா போறது. அது வந்து ஏன் ஆறு அழிஞ்சிருக்குன்னா ஏதாவது கொலையில பட்டிருக்கும், அதனால ஆறு அழிஞ்சிருக்குங்க. என்ன எனக்கு பயமா தான் ப்ரோ இருக்கு. எப்பா கிளம்பிடலாம். கிளம்பலாம் வேணாம். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இவ்வளோ சொல்கிறேன் நீ. இல்லை இவ்வளோ சொல்கிறேன் நீ. தனியாக சர்வே பண்ணு, நாங்கள் தனியாக சர்வே பண்ணுறோம். இவ்வளோ தைரியமாக சொல்கிறீல. பயமாக இருக்குது, நடக்குதுன்னு சொல்கிறேன் ப்ரோ. நான் சொல்கிறேன். சரிப்பா சரி நான் போகிறேன். நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். சரி நான் போகிறேன்ப்பா. என்ன பண்ணாதீங்க. இல்லை ப்ரோ அவன் தனியாக போ, நீ தனியாக போ. சரிப்பா நான் போகிறேன். என்ன நடக்கும்? சரி நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன். இல்லை ஒரு 5 நிமிஷம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி விடுங்க, அனுபவப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரி விடுங்கப்பா. ப்ரோ 5 நிமிஷம் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் அவன் தனியாக போட்டோம். அவ்வளோ பேசுறான் ப்ரோ. இவ்வளோ புளிய மரம் இருக்கு. சொன்னா கேட்க மாட்டீங்க. எப்படியும் செத்து துளைங்கடா ப்ரோ. இங்க இப்படிலாம் திட்டாதீங்க சரிங்களா? இல்ல ப்ரோ நான் சொல்றேன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க ப்ரோ. வந்தாச்சு சர்வே பண்ணிட்டு போலாம். இருங்க நான் பார்க்கணும்னு சொல்லி வந்தேன். அவர் சொன்ன தப்பு தானே, நான் பண்றேன்ப்பா. நான் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருங்க நான் இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் இருந்து காட்டுறேன். சரி இருக்கட்டும் ப்ரோ. ப்ரோ நீ இருந்து பா. நான் இவ்வளவு சொல்றேன் தௌஃபிகே, நான் சொல்லிட்டேன். இப்போ இவ்வளவு சொல்லிட்டேன். ஏன்னா புளிய மரம் இருக்கு, இது இருக்கு, முனிலாம் இருக்குது உண்மை. எனக்கு நல்லா தெரியும். இது பேயை நான் பார்க்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். முனி இருக்குதுல எனக்கு உண்மை தான். நீ தனியா போறேன்னு சொல்றா, தனியா போ. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வா. நீ சவுண்ட் விடியாதான். நான் இருக்கேன். சரி போ. 10 நிமிஷம் இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் இருக்கேன். சரி நீ கிளம்பு போ. சரிப்பா பாத்துக்கோங்க. நீங்க பாருங்கப்பா. நீ உன்னை பாத்துக்கோப்பா. எங்களுக்கு தெரியும். நாங்க சேஃப் பண்ண இடத்துக்கு தான் போறோம். நீ வீம்புக்குன்னு போறியா? போயிட்டு வா. போய் பாரு. ஸோ காய்ஸ் அவங்க கூட சண்டை போட்டு வந்தாச்சு. நம்ம அம்மாவை பார்த்துக்கலாம் என்னதான் வருதுண்டு. பேயாவது பார்த்துக்கலாம். வாங்க சொல்றாங்க ஒத்தையடி பாதை புளிய மரண்டு. இது ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்களே, அதானே ப்ரோ இது? சவுண்டுலாம் ஏதோ கேட்குது. வாங்க பார்த்துக்கிறோம் என்னதான் இதுண்டு. என்னது அது? அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ரொம்பவே ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே உடம்புக்கு முடியலை. அங்கே சம்திங் என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லி கரெக்டாக புரியுது எனக்கு. நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் போகிறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.